இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அந்த மாலை இது அப்படியே வாங்க நீங்க வாங்க நாடு முழுவதும் எடுத்துச் செல்கின்ற வகையிலும் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய மாவீரராகவும் வீரத்தையும் இதயத்தையும் இந்த மண்ணில் வைத்திருக்கிற நம்முடைய பசும்பொன் ஐயாவுடைய புகழ் நிலைத்திருக்கின்ற வகையிலே நம்முடைய வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை நேரிலே சந்தித்து தெய்வ திருமகனாருடைய புகழை நிலைத்திருப்பதற்காக பாரத் ரத்னா இந்தியாவில் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு இந்த மண்ணிலே இருந்து இந்த நேரத்தில் நம்ம அனைவரின் சார்பிலும் அதற்கு கோடான நன்றியை தெரிவித்து மிக விரைவிலே அந்த அறிவிப்பு வருகிற நாளே இந்த மண்ணிற்கு இந்த புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கின்ற நாளாக அமையும் என்று தெரிவிக்கிறேன். சார், விஜய் குறித்த கருத்து வந்து அக்கறைன்னு சொல்லியிருக்கீங்களா? அவரை பற்றி மட்டுமே பேசணும், அவரை பற்றியே நினைக்கணும், தெய்வ திருமணாலே நினைக்கணும், அவர் புகழ் பாடணும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து முத்துராமலிங்க பேரை வந்து இதே பூமியில் சொன்னார். ஆனால் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அநேகமா அவர் வர்றாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேளுங்க. அதிமுக நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு தெளிவாக எங்கள் எதிர்கட்சி தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், நேற்றைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க.